இறை அருளை பெற்று இயேசு ஆண்டவர் நற்கருணை விட்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து இந்த ஆராதனை செய்ய உங்களை குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆராதனை நாம் செய்கின்ற பொழுது இயேசு ஆண்டவருக்கு நாம் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுடைய அன்பை நாம் ஆராதிக்கின்றோம். இயேசுடைய இரக்கத்தை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். இயேசுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இயேசு ஆண்டவர் என்றும் ஆராதனைக்கு உரியவர். ஸ்துதிகன மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கு உரியவை. அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதனை செய்வோம். இதோ மாற்றங்களின் தெய்வம், நம்பிக்கையின் தெய்வம் இயேசு ஆண்டவர். அந்த நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய கால சூழ்நிலையை உள்வாங்கி இதோ இந்த நற்கருணை ஆராதனை செய்யக்கூடிய நேரத்தில் கடவுள் நமக்கு இறை நம்பிக்கையை கொடுக்க நாம் சொல்லியிருப்போம். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையின் விழுதுகளிலே தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நம் சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மரணங்கள், நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், சில வாரங்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் இடம் கிடைக்காமல் ஆம்புலன்ஸிலே ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவல நிலை நம் நாட்டிலே நிகழ்ந்ததை பார்த்தோம். கொத்து கொத்தாக மனிதர்கள் எழுந்ததை பார்த்தோம். கல்லறைகளிலே இடமில்லை. மக்களே மண்ணிலே விதைக்க கூட இடமில்லாத நிலையிலே கிரிமட்டோரியிலே அதிகமான சடலங்கள் எரிபடுவதற்காகவே காத்து கொண்டு இருக்கக்கூடிய அவல காட்சிகளை பார்க்கின்றோம். இத்தகைய காட்சிகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உள்ளத்திலே பயம். நாளை எனக்கு என்ன ஆகும் என்ற பயத்திலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மனிதர்களுடைய விசுவாசம் பலவீனமாக்கப்படுவதுதான் இதனுடைய பெரும் தாக்கமே. ஆலயங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை, வழிபாட்டு நிகழ்வுகள் இல்லை, திருப்படி இல்லை, நற்கருணை இல்லை, ஆறுதல் பெறுவதற்கு ஆலயத்துக்கு போகப்படும் வாய்ப்புகள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த ஆராதனையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இயேசு ஆண்டவருடைய திரு இதயத்தை நாம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நூற்றாண்டிலே இத்தகைய ஒரு நிகழ்வுகளை மனிதர்கள் பார்ப்பார்கள் ஒரு எண்ணிக்கை இருந்தது. ஆனால் அது நமக்கு கிடைத்திருப்பதுதான் பெரிய ஒரு துயரமான நிகழ்வுகள். எத்தனை உறவுகள், எத்தனை இழப்புகள், எத்தனை பாதிப்புகள், ஏழைகளாக இன்னும் தள்ளப்பட்டார்கள், வறுமையின் பிடியில் இருக்கக்கூடியவர்கள். இதுதான் இன்றைய யதார்த்த வாழ்க்கையின் உண்மை. ஆக இத்தகைய மனித சூழ்நிலைகள், in all these human situations, மனிதர்கள் இழக்கக்கூடியது என்று ஒன்று நம்பிக்கை. தங்கள் மீதான நம்பிக்கை, கடவுள் மீதான நம்பிக்கை இழந்து விடுகின்றார்கள். இன்னொன்று விசுவாசம் பலவீனப்படுவது. They lose their belief and they lose their faith. ஆக அன்புக்குரியவர்கள், இந்த ஆராதனை விசேஷமாக நம்பிக்கை இழந்தவர்கள், நம்பிக்கையை பலவீனமாக கூடியவர்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நேரத்தில் இவர்களை மையப்படுத்தி இதோ நற்கருணை ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். Eucharistic Lord, strengthen my faith. Eucharistic Lord, increase my faith in you. Eucharistic Lord, help me to have my trust in you. என நாம் ஜெபிப்போம். இயேசு ஆண்டவர் நமக்கு தைரியத்தை தருவார். நம்பிக்கைக்குரியவர்கள் எதையும் செய்ய முடியும். You has faith can do anything. ஆண்டவர் சொல்லுகின்ற நம்பிக்கை இருந்தால் மலையும் உங்களுடைய இந்த மலையை பார்த்து பேர்ந்து கடலிலே போய் இரு என்று சொன்னால் அது இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். Faith can move mountains. ஆக அந்த நம்பிக்கை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வோம். Let us renew
our faith in Christ. Let us place our belief in the Lord. Let us place our trust in God. இதை முழுமையாக உணர்ந்து இந்த ஆரம்பத்தை கலந்து கொண்ட கண்களை மூடி இப்பொழுது நாம் சொல்லிப்போம். ஆண்டவரே, என் பலவீனமான நேரத்தில் எனக்கு பலமாக இருக்கக்கூடியவர் நீரே ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, வாழ்வின் தெய்வமே, நம்பிக்கையின் கடவுளே, இதோ அவர் நம்பிக்கைகளை விட்டுவிடுங்கள், பலவீனமான நம்பிக்கையை விட்டுவிடுங்கள், அற்ப விசுவாசத்தை விட்டுவிடுங்கள், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ட்ரஸ்ட் இன் மீ, பிலீவ் இன் மீ என்று சொன்னீரே ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே, இதோ குடும்பமாக கூடிய ஜெபிக்கின்ற நேரத்தில் உன் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு சொந்தங்கள் இல்லை ஆண்டவரே. நீரே கடவுள், நீரே தஞ்சம், நீரே நம்பிக்கை. ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். இந்த 4 நேரத்தில் எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும், எங்களுடைய நம்பிக்கையை நீ பலப்படுத்தும் ஆண்டவரே. பலவீன விசுவாசம் என் வாழ்வை உழைத்து விடுகிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நிலைக்கு நான் போகாதவாறு இதோ என் விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. இதோ யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறோம், குறிப்பாக கஷ்டத்தில் வாழக்கூடியவர்கள், வறுமையின் பிடியில் இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்திலே மரணத்தை அனுபவித்தவர்கள், இதோ சொந்தங்களை இழந்தவர்கள், இதுக்கற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அனாதையாக்கப்பட்டவர்கள், இதோ பெற்றோர்களை இழந்த அனாதையாக இருக்கக்கூடிய குழந்தைகள், இவர்களுக்காக இந்த நேரத்தில் விசேஷமாக நான் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தெய்வங்களின் தெய்வமே, எங்களுக்கு ஆறுதல் நீரே, விண்ணக தந்தையை எங்களுக்கு தந்தையாக கொடுத்தவர் நீரே, எங்களுக்கு சொந்த அண்ணனை போல் மாறியவரே, உங்களுடைய வருகையின் வழியாகவே எல்லாம் வல்ல தந்தையுடைய தத்து மக்களாகவே எங்களை உயர்த்தினரே ஆண்டவரே. By your coming, you gave us the privilege to call God as Abba Father, and by you we have become adopted sons and daughters of the Heavenly Father. We thank and praise for the greatest privilege. Lord, we thank you for every blessing that you have given to us, especially in this moment of crisis. துயரமான நேரத்தில் எங்களுக்கு நீரே துணை, எங்களுக்கு தஞ்சம் என்று ஓடி வந்தவர்களை கைவிடாத இறைவன் நீரே என்பதை உருவாகி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஏற்று இந்த ஜெபத்திற்கு வலிமை தான். யாருக்கெல்லாம் நாம் செபிக்கின்றோம், எங்கள் அக்கம் பக்கத்தில் இருந்து நாம் செபிக்கின்றோம், என் சொந்த பந்தங்களுக்கு நாம் செபிக்கின்றோம், உலக அமைதிக்காக செபிக்கின்றோம், இந்த கொரோனா இந்த உலகத்திற்கு முற்றிலுமாக அழிந்து போக வேண்டும் என்பதற்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்திற்கு வலிமை தாரும், எங்கள் ஜெபத்திற்கு சக்தி தாரும் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கைக்கு பலத்தை தாரும். இந்த நேரத்தில் நாங்கள் எழுதக்கூடிய ஜெபத்தை ஆசீர்வதித்தோம். யாரெல்லாம் உங்களுடைய திரும்ப நாங்கள் கொண்டு வருகிறோம், அவர்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் அமைதியை தர வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கொண்டாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை தொடர்ந்து நாம் தியானித்து ஆராதனை செய்வோம். Sarana
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே புகழ். இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஆராதனை. இயேசுவே ஆராதனை. இயேசுவே மகிமை. இயேசுவே மகிமை. இயேசுவே மகிமை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை இழக்கின்ற நிலையிலே கடவுள் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்தது என்ற நிலையிலே கடவுள் நம்மை நிற்கற்றவர்களாக விட மாட்டார் என்பதற்கு பல உதாரணங்களை நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணை நமக்கு தெரியும். இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்த பிறகு கூட பிரச்சனை தீரவில்லை. ஆனால் நான் இயேசுவை ஆண்டவருடைய ஆடலின் விழுப்பை தொட்டால் போதும், நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருந்த பெண்ணுக்கு தன் நம்பிக்கை ஏற்றவாறு கடவுள் ஆசீர்வாதத்தை உடல் நலத்தை தருகிறார். கடந்த வெள்ளிக்கிழமை நாம் நவமியுடைய வாழ்க்கையை தியானித்து பார்த்தோம். நவமியின் வாழ்க்கையிலே தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் எழுந்துவிடுகிறார். கணவர் 2 பிள்ளைகளை எழுந்துவிடுகின்றார். நெருக்கடியாக இருக்கக்கூடிய நவமிக்கு போகாஸ் உதவி செய்கின்றார். அந்த போகாஸ் வழியாக கடவுள் அவர் பேரன்பு காட்டுகின்றார். Through Boaz, God shows kindness to Naomi என்பதை கடந்த வெள்ளிக்கிழமையுடைய சிந்தனையில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு ரூத் நவோமியுடைய மருமகளாக இதோ தன்னுடைய கணவனை இழந்து யாருமற்ற நிலையிலே தன்னுடைய மாமியாரை விட்டு பிரிய மனம் இல்லாமல், நான் வாழ்ந்தாலும் இருந்தாலும் நான் உன்னோடு தான் இருப்பேன் என்ற கடைசி வரைக்கும் பிடிவாதமாக இருந்து தன் மாமியாரோடு இருந்தவள் ரூத். இருவரும் எங்கே போவது என்ற திக்கற்ற நிலையிலே இருக்கின்றார்கள். ரூத்துடைய எதிர்கால வாழ்வு என்னாகும்? இளம் வயதிலே விதவையாக மாறியவள் இவருடைய வாழ்வுக்கு என்னாகும் என்ற நிலையில் இருக்கிற பொழுதுதான் நவமி வழியாக ரூத்துடைய வாழ்க்கையிலே போகாஸ் வருகின்றார். போகாஸ் பற்றியும் கடந்த வாரமே தியானித்தோம். இந்த போகாஸ் என்ற மனிதர் தான் இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்து எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றார். கடவுள் ரூத்தை போகாஸ் வாழ்வுக்குள் கொண்டு வருகின்றார். இருவரும் ஒருவர் மேல் ஆசைப்படுகின்றார்கள். அப்பொழுது ரூத்துடைய வாழ்க்கையிலே ஒன்று நடக்கிறது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். ரூத் சொல்கின்றார் போகாசை பார்த்து, நீரை என்னை காப்பாற்றும் கடலில் உள்ள என் முறை உறவினர், அந்த முறைப்படி என்னை உமது போர்வையால் மூடும் என்றார். போகாஸ் தன் போர்வையால் ரூத்தை மூட வேண்டும் என்று ரூத் முறையிடுகிறார். To cover Ruth with the garments of Boaz. என் அன்புக்குரியவர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்ப்போம். ரூத்தோட வாழ்க்கையிலே பல விஷயங்கள் இழந்திருக்கின்றன. ஆனால் அத்தகைய ஒரு சூழ்நிலையை ரூத்துடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிருக்கிறார். God is going to change the life of Ruth from bitterness to sweetness என்று சொன்னார். From sorrow to joy,
ஆக வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்தது என்ற நிலையிலே 2 விதவைகள் நவோமி மற்றும் ரூத் வருகின்ற பொழுது இந்த போகாசுடைய வருகை என்பது இவருடைய வாழ்வுக்கு ஒரு பிடிப்பை தருகிறது. போகாஸ் தன் மீது தன்னுடைய ஆடையை போர்வையை மூடும் என்று கேட்கிற பொழுது அது அடையாளமான சில விஷயங்களை நமக்கு சொல்கிறது. 4 விஷயங்கள் நமக்கு அந்த செயல் நமக்கு சொல்கிறது. ஒன்று, அன்புக்குரியவர்களே, போகாசுடைய ஆடையை அவருடைய போர்வையை ரூத் மீது மூடுகின்ற பொழுது ரூத் சொல்கிறார், இனி உனக்கு நான் பிரமாணிகமாக இருப்பேன். I will be faithful to you, faithful to the community of God. ஆண்டவருடைய மக்களுக்கு நான் பிரமாணிகமாக இருப்பேன் என்பதை ரூத் வெளிப்படுத்துகின்றார். சொந்தமே இல்லாத நிலையிலே வந்த ரூத்துக்கு கடவுள் மக்கள் எல்லாம் சொந்தமாக்கப்படுகின்றார்கள். She gets people around her life. இதுதான் கடவுள் நமக்கு செய்யக்கூடிய பெரும் உதவி. எனக்கு யாரும் இல்லை என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது, no one for me என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது, the people of God are my belonging, the people of God are my relatives, they are my relation என்ற அந்த உறவை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக ரூத் இது மாறுகிறது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, போகாசுடைய போர்வையை மூடுகின்ற பொழுது அடையாளமாக பார்க்கப்படுகிறது. போகாசுடைய பாதுகாப்பை ரூத் பெறுகின்றார். She gets the protection of Boaz. ஆக இந்த போர்வை மூடுவது என்பது என்ன? உன்னை நான் பாதுகாப்பேன் என்பதை ரூத் வெளிப்படுத்துகின்றார். எவ்வாறாக என்றால், எப்படி அடை காக்கும் பறவை தன்னுடைய குழந்தைகளை தன் ரெக்கைக்குள் அது அடை காக்குகிறதோ அதை போல் கடவுள் நம்மை காப்பார். As bird covers little ones with a feather, so shall God will protect us. இதுதான் போர்வையை மூடுவதற்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, ரூத்துடைய வாழ்க்கையிலே கடவுள் ஒரு மீட்பதாக காட்சி அடைக்கப்படுகிறார். God becomes a redeemer. நான்காவதாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய துணை. என்னை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள் என்று போகாசுக்கு கோரிக்கை விடுகின்றேன். என்னை உன் மனைவியாக ஏற்றுக்கொள். அப்படி அதன் வழியாக நான் உன்னுடைய பாதுகாப்பை உணர்வேன். I will feel the protection to me. அதே வேளையிலே கடவுள் என் வாழ்க்கையிலே இருக்கின்றார். அவர் என்னை வழிகாட்டுவார், என்னை காப்பாற்றுவார் என்பதை நான் புரிந்து கொள்வேன் என்று அவர் சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ரூத்துடைய வாழ்க்கை முதல் நிலையிலே யாருமற்ற நிலை. கணவன் இழந்து விடுகின்றார், வீடு இல்லை, நிலம் இல்லை, அனாதையாக அகதிகளாக வருகின்றார்கள். எப்போது போகாஸ் அவருடைய வாழ்க்கைக்குள் வருகின்றார், சொந்தம் வருகிறது. அவருடைய கடவுள் இன்னும் கடவுளாக மாறுகின்றார். கடவுள் அவர் மீட்பதாக மாறுகின்றார். நான்காவதாக தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். நான் உன் வழியாக என் கடவுளை நான் உணர்வேன், அவருடைய பாதுகாப்பை உணர்வேன் என்று ரூத் உணர்கின்றார். இது கடவுள் போகாஸ் வழியாக செய்யும். அன்றைக்கு போகாஸ் செய்ததை என்று இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கின்றார். இதுதான் நம்பிக்கை. அன்று ரூத்துடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள் போகாஸ் வழியாக இன்றைக்கு அதே நன்மைகளை நம் மீட்பராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிறார். என்ன? முதல் நிலையிலே கடவுள் எனக்கு சொந்தமாக, God became my relation. கடவுள் தான் எனக்கு சொந்தம். அந்த இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாரும் எனக்கு சொந்தமானவர்களாக மாறுகிறார்கள். இரண்டாவதாக கடவுள் நம்மை காக்கின்றார். God who protects us. உம்மை காக்கும் கடவுள் நானே. விடுதலை புத்தகத்திலே அதை அதிகமாக நாம் பார்க்கணும். இஸ்ராயல் மக்களே கடவுள் எப்படி பாதுகாத்தார்? ஒரு பறவை தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பது போல் கடவுள் என்னை பாதுகாத்தார் என்று சொல்கிறோம். மூன்றாவதாக நாம் சொல்லக்கூடியது போகாசுடைய வாழ்க்கையை ரூத் வாழ்க்கையை மாற்றியது போல்
என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பராக இருந்தார், என்னை பாவத்திலிருந்து விடுவித்தார். நான்காவதாக போகாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். திருச்சபையில் ஆண்டவன் அல்லது யாவே கடவுளும் இஸ்ராயல் மக்களும் மணமகன் போல் ஒரு உறவை தான் கொண்டிருந்தார்கள். அந்த அன்பு God is our bridegroom and people of Israel are the bride என்று பழைய ஏற்பாட்டிலே இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் இறை மக்களே, யாருமற்ற நிலையிலே நாம் இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கின்றார் என்பதற்கு இந்த நோமியுடைய வாழ்க்கையும் ரூத்துடைய வாழ்க்கையும் போகாசுடைய செயலும் நமக்கு தெளிவாக சொல்வதுதான். God is always those who are weak. God is always those who are in need of Him. God is our strength. God is our consolation. இதை மறுக்க முடியாத, மறைக்க முடியாத செயலாக உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளை தொடர்ந்து நாம் சொல்லிப்போம். ஏதோ விசுவாசத்தை இழந்தவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள் இந்த ஆராதனை நேரத்தில் அனைவருக்காக சொல்லிப்போம். இதோ இந்த கொரோனா வைரஸ் உலகத்தை பலவிதமாக ஆக்கி படைத்து கொண்டிருக்கின்றது. 3ஆம் அலை வரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை அலைகள் வந்தாலும் என் ஆண்டவர் மீது நான்குள்ள நம்பிக்கை ஒரு துளியும் மாறாது. என் ஆண்டவரை துணை என்பதை உள்வாங்கி இதோ நாம் செபிப்போம். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் நாம் ஜெபம் தேவைப்படுகிறது, நற்கரணை ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய இப்பொழுது ஜெபிப்போம். ஜெபத்துக்கு முன்பாக ஒரு பாடலை பாடி அதை தொடர்ந்து இன்னும் ஆண்டவரை நெருக்கமாக ஜெபத்தின் வழியாக நாம் நெருங்கி வருவோம். Thank you.
இதோ இயேசு ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்திலே நம்பிக்கை எழுந்தவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையினுடைய துயரத்தை அனுபவித்து தன்னுடைய நம்பிக்கை பலவீனம் நடக்கூடிய நேரத்திலே இதோ ஆண்டவரை நீரே இவர்களுக்கு ஆறுதலும் தைரியமாக இருக்க உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே இயேசு ஆண்டவரை நினைவு கூறுகின்றோம். எஸ்தர் தோட்டத்திலே நீ போராடுகின்றோம். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த போராட்டம் நிறைந்து கொண்டிருக்கின்றன. குடும்பத்திலே இழந்தவர்களை நினைத்து கொண்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வறுமை பிடியிலே சிக்கிக் கொண்டவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதோடு திருப்பக்கிடம் எங்களுக்கு போகட்டும் என்று ஜெபித்தே அதை போல் இன்றைக்கு கூட எத்தனையோ மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர்கள் இந்த திருப்பக்கிடம் என்னை விட்டு போகட்டும், எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே எத்தனையோ குடும்பங்கள் பரிதவித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையிலே என் கணவன், என் பிள்ளை, என் மகள், என்னுடைய மனைவி உயிர் பெற்று உயிர் பிழைத்து வர வேண்டும் என்று செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இத்தகையவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பம் படக்கூடிய வேதனைகளுக்கு அறிவில் ஆண்டவரே மன ரீதியான உடல் ரீதியான அவர்கள் படக்கூடிய வேதனை, பொருளாதார பலவீனம், ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிட்டல் செல்லும் பொழுதெல்லாம் லட்சக்கணக்கிலே மக்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு நோய் மாறிவிட்டது. ஆண்டவரே இந்த கொரோனா என்பது மனிதர்களுடைய உடலை மட்டுமல்ல, அவருடைய மனங்களை பாதித்து இருக்கின்றது, அவருடைய பொருளாதார பலவை பாதித்து இருக்கிறது, குடும்ப அஸ்திவாரத்தை அது ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துடைய தலைவர்களுடைய வேலை இல்லாத நிலைகளை குடும்பத்தை எப்படி பாதுகாப்பேன், எப்படி அவர்களுக்கு உணவு கொடுப்பேன், நாளைக்கு ஏதாவது நடந்தால் இவர்களுக்கு நான் என்ன செய்வேன் என்ற நிலையிலே குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனைகள் உலகத்திலே இருக்கிறது, எவ்வளவு கவலைகள் உலகத்திலே ஒவ்வொரு குடும்பங்களிலே என்ன ஆகும் என்ற பயத்தோடு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் 3ஆம் அலை என்று சொல்லி மக்களுடைய மனதில் மீதியை கிடப்பில் கொண்டிருக்கிறார்கள், வேதனையை கிடப்பில் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த காலத்திலே கொரோனாவை வைத்து எவ்வளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே மக்களுக்கு உதவி செய்வதற்கு கூட பலர் பணம் இருந்தவர்கள் பணம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த நேரத்தில் நீரே எல்லாம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே விசுவாசிகள் எல்லாம் கூட என்று சொல்லியது. ஆண்டவரே இந்த நேரத்திலே மறைவிடப்பட்ட விசுவாசம் இவர்களுடைய நம்பிக்கை பலப்படுத்தும். ஆண்டவரே Lord strengthen the faith of those who already become weaker in their faith. ஆண்டவரே இவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவரே இவருடைய தொடும், ஆண்டவரே இவருடைய வலக்கையை நீட்டும். ஆண்டவரே let your right hand be upon their head. அந்த வலக்கையின் வழியாக நீ குணமாக்கும் ஆற்றலை தாரும். ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நோயாளர்களுடைய தலையின் மீது உடைய வலக்கரத்தை நீட்டி அவர்களை தொடும். ஆண்டவரே அதன் வழியாக உடைய ஆசீர்வாதம் மழை அவர்கள் இறங்கட்டும். ஆண்டவரே let your healing grace descend to their body and heal them from all sickness. இயேசு ஆண்டவரே அவருடைய தலையின் மீது வலக்கரத்தை வைத்து அவர் குணமடைய ஆற்றலை தாரும். ஆண்டவரே எல்லா நோயிலிருந்தும் அவர் விடுதலை தாரும். ஆண்டவரே எந்த விதமான நோயின் இந்த பிடியிலிருந்து அவர் குறிப்பாக இந்த வைரஸிலிருந்து இன்னும் அதிகமாக பாதிக்கப்படாமல் அவருடைய நக்சலின் ஆசிரியர்களை ஆண்டவரே பலருடைய பாதிப்பெல்லாம் நக்சலாக இருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய நக்சலிய ஆசிரியர்களை அதை தொடும். ஆண்டவரே வெகு சீக்கிரமாக குணமாக வேண்டும். ஆண்டவரே பலரை நாம் இழந்து கொண்டிருக்கிறார். அதே இந்த இரண்டு உறுப்புகளை பலப்படுத்தும். ஆண்டவரே கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய இந்த இரண்டு உறுப்புகளை அதிகமாக ஆசீர்வதித்து அந்த இதையை கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அவருடைய நுரையீரல், அவருடைய லங்ஸ் அந்த சுவாசத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆக்சிஜன் லெவல் அவருடைய உடம்பில் அவருடைய உடம்புக்கு தேவையான அளவுக்கு எங்களுடைய வேதனை, உங்களுடைய கவலை, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் இந்த சூழ்நிலை மாறினால் எல்லாம் முடிந்து போகும். இயேசு ஆண்டவரே இந்த சூழ்நிலையை கைவிடுத்து not take this situation in your hand, not take this situation in your control. இதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். ஆண்டவரே இயேசு ஆண்டவரே இந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். இதை எந்த நிலையிலும் வளர்ச்சி அடையாமல் இது முற்றிலுமாக அடைந்து மனித குலத்தில் பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கி தாரும். Lord give us a good atmosphere where we can live a long and healthy life. ஆண்டவரே சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். குடும்ப தலைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வீட்டில் இருந்த அம்மாக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்,
நம்புவேன். அவரோடு இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய உடனே இருந்தாலே போதும். God is my great strength. இயேசு ஆண்டவரே எனக்கு பெரிய நம்பிக்கை. இயேசு ஆண்டவரே எனக்கு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரே நாம் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நேரத்திலே யாரெல்லாம் விசுவாசத்திலே கடந்து இழந்திருக்கிறார்கள் அல்லது யாரெல்லாம் விசுவாசத்திற்கு பலவீனமாக கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களே தேற்றமானவரே அவர்களுக்கு துணையாக இருப்பார். ஒரு நண்பனை போல அவர்களுக்கு நீ துணை செய்யும் ஆண்டவரே. ஒரு நண்பனை போல அவர்களுக்கு நீ ஆறுதலாக இருக்கும் ஆண்டவரே. ஒரு நண்பனை போல அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே அவருடைய கைவிடாதீர்கள். இதே வேளையிலே அன்புக்குரிய ஆண்டவரே மருத்துவமனையிலே நோயாளி மட்டும் கிடையாது, நாம் வேலை பார்க்கும் டாக்டர்ஸ், நர்ஸ், அதே ஸ்டாஃப் எல்லாரும் ஆண்டவரே தங்களுக்கு இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள், நேரம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் குடும்பத்தை எல்லாம் தியாகம் செய்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தியாகம் பெறுது, அவருடைய சேவை பெறுது, அவர்கள் ஆற்றக்கூடிய பணி பெறுது. God bless them. God bless them, Lord. God be with them. ஆண்டவரே அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தாலும் அவருடைய தேவையான எல்லா விதமான சௌகரியத்தினாலும் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நீரே அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்களே. இயேசு ஆண்டவரே வாழ்த்துகிறோம். இயேசு ஆண்டவரே மேம்படுத்துகிறோம். இந்த ஆராதனை வழியாக நாம் எல்லாரும் சொல்லுங்கள். வீட்டுக்குள் மனதாழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை இந்த நேரத்திலே வலிப்பிடுவோம் செவிகளை என் மக்களை ஆசீர்வதியும். எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த நிபுணர் மறைபாட்டில் எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். கர்நாடக மாநில மக்களை ஆசீர்வதியும். இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் தெய்வம், நலன்களை தரக்கூடிய தெய்வம், சுகங்களை தரக்கூடிய தெய்வம், உணவளிக்கக்கூடிய தெய்வம் நீரே என்பதை மக்கள் உணர்ந்து நீர் விசுவாசத்தோடு செவிக்க அவருடைய செல்வங்களுக்கு ஏற்ற பலனை தந்தவர்களுக்கு நான் ஆர்வமாக கிறிஸ்துவின் கொண்டாடுகிறோம். ஆமென். இந்த நேரத்தில் செபித்தோம். ஜபத்திற்கான பலன் நமக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையில் ஏதோ முழங்காலிட்டு மாண்புயிர் வீரர்களை பாடுகின்ற பொழுது இயேசு ஆண்டவரே இந்த நற்கரனை ஆசீர்வாதம் என் குடும்பத்திலேயே நிறைவாக இருக்க அருள்கிறார். இதோ ஆண்டவர் இந்த நற்கரனை ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் பலவீனமாக இருக்கின்றார்கள் அவருடைய ஆசீர்வாதம். இந்த நற்கரனை ஆசீர்வாதம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளர்கள், அனைத்து மருத்துவ பணியாளர்களின் ஆசீர்வதியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டின் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மக்கள் பொது செய்வதற்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏழைகளுடைய மக்களின் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ ஆண்டவர் நீர் வேண்டும், ஆண்டவர் நீர் எனக்கு வேண்டும், ஆண்டவர் நீர் எனக்கு தேவையில்லை. நாடி வரக்கூடிய பிள்ளைகளை நற்கருணை ஆசீர்வாதம் அவன் தேவையான பலத்தை ஆன்மீக வளர்ச்சி பெற தேவையான ஆற்றலை பெற இதோ இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் நிறைவாக வேண்டியும். ஆமென். Oh
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வேப்புகள் திருவருட்சாதனத்தில் கூடிய திருப்பாடுகள் எங்களுக்கு விட்டு சென்று திருவுடன் திருநத்தின் மறைவு